अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि உத்தரகிருத்தியத்தில் அர்ச்சாவதாரத்துக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சாய்க்கிறேன். ஏன் அர்ச்சாவதாரத்துக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா, விபவாவதாராதிகள்லாம் எப்படியோ அதுபோல தான் அர்ச்சாவதாரமும் நமக்கு அகிஞ்சன அதிகாரிகளுக்கு இப்போ கலிகாலத்தில் இருக்கவாளுக்கு எப்படி எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் இந்த சாதாரண விக்கிரகத்தில் குடிக்கொண்டிருக்கான்னா, ஒரு பரம பாகவதோத்தராக இருக்கவர் எப்படி இருக்க அவனுடைய நித்திய சித்தமாக இருக்கக்கூடிய அவனுடைய ஆகாரத்துலேயும் திருமேனியிலையும் அவனுடைய மேன்மை பரத்துவம் இருக்க அதில் யார் கொஞ்சம் கூட இது இல்லாத இருக்காளோ அவன்தான் நித்திய சித்தமாக அவன் இந்த திருவுருவத்தில் இருக்கான், அவன்தான் பரனானவன் அப்படின்னு அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கோ அவன் பக்கத்தில் பெருமாள் வர்த்திக்கிறான். ஆனால் அவன் பிரதிஷ்டை பண்ணான்னா அந்த பஞ்சலோக விக்கிரகங்களில் பெருமாள் சந்நிதி கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அவனுக்காக அங்கே சந்நிதி கொண்டா கூட அந்த விக்கிரகத்தை எப்படி மேகமானது சமுத்திர ஜலத்தை வாங்கி எல்லாருக்கும் உபயோகப்படுற ஜலமாக பண்ணுறதோ அதுபோல் அந்த பரமகாந்தியானவன் பரம பாகவதனானவன் எம்பெருமானுடைய பரத்தத்தையும் எம்பெருமானுடைய திருமேனியையும் மாசு இல்லாத கொஞ்சம் கூட களங்கம் இல்லாத ஒத்துண்டு அவனுக்காக அவன் குடியிருக்கானே அந்த எம்பெருமான் எப்படி இந்த சமுத்திர ஜலம் எல்லாருக்கும் உபயோகப்படுறதோ மேகத்தினால, அதை போல் அந்த பாகவதன் பிரதிஷ்டை பண்ணதுனால அங்கே பின்னால் அப்போ இருக்கிறவா பின்னால் இருக்கிறவா எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அவள்லாம் பெறா. அந்த அர்ச்சாவதாரம் அதை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அர்ச்சாவதாரத்தில் எப்போவுமே பெருமாள் அந்த ஷாட்குண்ய பரிபூர்ணனாக இருக்கான். விவாவதாரம் மாத்திரம் இல்லை, அவதார ரகசியத்தில் சொன்னபடி அஜகத் சுவாவமாக தன்னுடைய சுவாவத்தை விடாதவனா எம்பெருமான் அவதரிக்கிறான்னு சொன்னது இந்த அர்ச்சாவதாரத்துக்கும் தான் பொருந்தும் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட அர்ச்சாவதாரத்துக்கு ஷாட்குண்யத்துவம் வேறு இருக்கிறதுனால ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்யம் தேஜஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அதனால் அதுக்கு பரம பாவனத்துவம் உண்டு. அந்த எம்பெருமானை விக்கிரகம் பண்ண விக்கிரகத்தை நாம் சேவித்தோம்னா ஆபீட்டான் மொழி பர்யந்தம் பீட்டத்திலேருந்து முடிகிற பர்யந்தம் சேவித்தோன்னா நம்முடைய பாபங்கள்லாம் போகிறது அப்படின்னு நமக்கு நாம் பாவனமாறோம் பரிசுத்தமாறோம் அப்படின்றதையும் சொன்னார். இது மாத்திரம் இல்லை, அதாவது பரம பாகவதனாக இருக்கும் பிரதிஷ்டை பண்ணுறான், அதில் எம்பெருமான் குடிக்கொள்கிறார். அவனோட கூட அதுக்கப்புறம் பின்னாளில் மற்றவாள்லாம் அப்படியே தொடர்ச்சியாக பகவானிடத்தில் ஈடுபாடு உள்ளவாள்லாம் கைங்கரியம் பண்ணுறா, அதை ஏற்றுக்கிறான் பெருமாள். அவன் ஷாட்குண்ய பரிபூர்ணனாக இருக்கான். அதுக்கப்புறம் அதனால் அந்த எம்பெருமானை பீட்டம் முதல் மூடி பர்யந்தம் சேவித்தோம்னா நமக்கு பாப்பங்கள்லாம் விலகிறது அப்படின்னு சொல்கிறது நல்லவாளுக்கு, அந்த கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு மாத்திரம் இல்லை. நாஸ்திகவாதம்லாம் பண்ணுறாளே அவா கூட இந்த பெருமாளை சேவித்தாள்னா அவளுடைய துர்புத்தியெலாம் விலகிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்காவில் டோலோத்சவங்கள் வீதி உற்சவங்கள் அப்படிலாம் பண்ணுறாங்க. அந்த வழியாக இதராள் நாஸ்திக மதத்தில் இருக்கவாள்லாம் நாஸ்திகாளாக இருக்கா, இதர மதத்தில் இதர லௌகிக மதத்தில் இருக்கவாள்லாம் அந்த விக்கிரகத்தை அப்படி தூரத்துலேருந்து உற்சவம் பண்ணுறத பார்த்தாள்னா அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த நாஸ்திகத்தன்மை கூட போயிடும் அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, சந்தர்சனாத்து அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூடச்சேதசாம் குவாசனா குபுத்திச்ச குதர்க்க நிச்சயச்ச யஹா குஹேதுஷ்ச குபாவச்ச நாஸ்திகத்வம் லயம் விரஜேத்து. இத்தனை தன்மைகளும் லயம் விரஜேத்து, லயத்தை அடையிறது, அழிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்கிறது. என்னது? சந்தர்சனாத்து அகஸ்மாச்சா, சந்தர்சனாத்து அகஸ்மாச்ச, அதாவது அகஸ்மாத்து போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சேவிக்க வேண்டாம். அதான் சொன்னேன், நீங்கள்லாம் எப்படி போய் சேவிக்கிறீங்க? இந்த ஊரில் இந்த வருஷம் அத்தியன உற்சவம் நடக்கிறது, நாம் போய் சேவிக்கணும், இன்னென்ன வாகனத்தில் ஏழை போகிறார், நாம் சேவாலம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஏழை பண்ணணும், இல்லைன்னா வீதியில் ஏழை பெருமாளை சேவிக்கணும், அழகாக இருப்பார் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு போய் சேவிக்கிறோம். அப்படி இல்லை. சந்தர்சனாத் மாத்திரம் இல்லை, அகஸ்மாச்சா, அகஸ்மாத் தற்செயலாக யாதிர்ச்சியமாக சேவிச்சா கூட போகிறோம். நன்னா சேவிச்சான்னா சந்தர்சனாத்து, அவன் சேவிக்கிறது எப்படி? அகஸ்மாத், எதிர நாம் பாட்டுக்கு உற்சவம் பண்ணுறோம், அவன் அந்த ரோட்டில் போகிறான், ரோட்டில் போச்சு அப்படி திரும்பி பார்த்து ஏதோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறான். சந்தர்சனாத் அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூடச்சேதசாம், அதாவது பும்சாம் மனிதர்கள், சம்மூடச்சேதசாம்னா நன்னா மதி மயக்கம் உள்ளவாள்னு அர்த்தம். மூடர்களாக இருக்க, அதாவது இதெல்லாம் என்ன தெய்வம் தேவாதி அது இது விக்கிரகம் அது என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா அதெல்லாம் அப்படின்னு மதி மயக்கம் இருக்குது, என்ன மூடத்தனம் இருக்குது அவளுக்கு, தெளிவு இல்லை, சாஸ்திர தெளிவு இல்லை. அதனால் சம்மூட சேத்தசாம் அவர்களுக்கு குவாசனா குபுத்திஷ்ச குதர்க்க நிச்சயச்சயா, குவாசனை அவளுக்கு கெட்ட வாசனை. கெட்ட வாசனைன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அவளுடைய பாப்பத்தினால நல்ல வாசனை இல்லை. வாசனைன்னா பூர்வ ஜென்ம வாசனை. அவன் எப்படி இருக்கான், சில குழந்தைகள் 2 வயசுலேயே கர்நாடிக் மியூசிக்லாம் கூட பாடுறது 4 வயசில் அப்படின்னு சொல்கிறான்னா அதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இவ்வளோ தூரம்? தாய்ப்பால தாய் தன்னுடைய முலையில் குழந்தையினுடைய வாயை வச்சா அதுக்கு யார் உறிஞ்சி சாப்பிடணும்னு சொல்லி தந்திருக்கா? அம்மா சொல்லி தந்தாளா? அதே அந்த மார்பில் வைக்கச்சே தான் அது இது பண்ணுறதே தவிர மற்ற போது அது சாப்பிட்றதா? மற்ற பதார்த்தத்தை விரலையோ அதுலேயோ இது வச்சா கூட என்ன அப்புறம் விட்டுட போகிறது. அது பிறந்த உடனேவே என்ன அந்த மாரில் தாயார் மாரில் வச்சாள்னா உடனே அது வந்து பருகிறது. எதனால்? அதெல்லாம் பூர்வ வாசனை. அந்த மாதிரி கெட்ட வாசனை, அவன் ஒருத்தன் திரடுறான் போகிறான் வரான் நாஸ்திகவாதம் பண்ணுறான், அதெல்லாம் பூர்வ குவாசனா குபுத்திஷ்டா, புத்தி கெட்ட புத்தி. கெட்ட புத்தி அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ படித்து கோணலாக தெரிஞ்சுக்கிறது, இல்லை தாறுமாறாக சொல்கிறானே நாஸ்திகவாதம், அதெல்லாம் படித்து தன்னுடைய புத்தி கெட்டதாக. வாசனைன்றது பூர்வத்திலேருந்து தொடர்றது, இப்போ ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை, பூர்வத்திலேருந்து தொடருது. குவாசனை குபுத்தி அப்படின்னா கெட்ட புத்தின்னா இப்போ இவன் சம்பாதிக்கிறான ஞானம் அறிவு அது கெட்டதாகுது. குபுத்திஷ்டா குதர்க்கம், அதே மாதிரி தர்க்கம் பண்ணுறதில்லை, குதர்க்கம் தாறுமாறாக பண்ணுறது. தர்க்கம்னா நியாயமான ரீதியில் வாதம் பண்ணணும், இது எப்படி அது எப்படின்னு, அதை விட்டுட்டு கோணலாக ஆர்குமெண்ட் பண்ணுறது. குதர்க்க நிச்சயச்சா, அப்புறம் குதர்க்கத்தினுடைய நிச்சயம் கூட்டம், அதெல்லாம் மேலே 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 கோட்டி ஏற்றிகிட்டே போகிறது, அது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் குஹே துஷ்டா, எல்லாத்துக்கும் ஒரு கெட்ட காரணமே சொல்கிறது. கெட்ட காரணமே எல்லாத்துக்கும் ஹேத்து.
இந்த காரணத்தினால அந்த காரணத்தினால அதெல்லாம் நல்ல காரணமாக இருக்கணும், ஆனால் கெட்ட காரணம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தன்மை குபாவஷா. அதுக்கப்புறம் அவனுடைய பாவம் கருத்து இருக்குதே, உள்ள அபிப்பிராயம், அதுவும் கெட்டதாக இருக்குது. குபாவஷ நாஸ்திகத்துவம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இல்லைன்னு நாஸ்திகத்தன்மை, மறுக்கக்கூடிய தன்மை. இது எல்லாம் லயம் விரஜேத்து சந்தர்சனாத் அகஸ்மாச்சா லயம் விரஜேத். அந்த அர்ச்சாவதார திருமேனியை யாதிருச்சிகமாக சேவிச்சான்னாலே அதெல்லாம் ஒழிஞ்சு போகிறது அப்படின்னு இந்த அர்ச்சாவதாரத்துக்கு பெருமை சொல்கிறது. அதனால் இப்படி கெட்டத்தன்மை உள்ளவாளுக்கு கூட அதெல்லாம் அழிஞ்சு நல்லவாளாக ஆயிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாமும் என்ன பண்ணணும், உத்தர காலத்தில் பெருமாளை சரணடைஞ்சு அப்படியே நாமும் அந்த அர்ச்சாவதாரத்துக்கு தான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அதோடு கூட மேலும் அர்ச்சாவதாரம் இப்போ யாரோ ஒருத்தர் பண்ணால், என்றைக்கோ ரிஷி பண்ணார், சாலிஹோத்திர மகரிஷிக்கு பிரத்யட்சமானார், அங்கேயே அவர் பிரதிஷ்டை பண்ணார். இன்றைக்கும் வீரராகவன் சேவை சாய்ச்சின்னு இருக்கான். அப்படி அவன் பிரம்மா யாகத்தில் தோன்றினார், பெருமாள் அப்படியே சேவை சாய்ச்சின்னு இருக்கான். அப்படின்றது மாத்திரம் இல்லை, யாருக்காகவோ வந்தவர் மாத்திரம் இல்லை. பெருமாள் அடியவர்கள் எப்படி விரும்புகிறாளோ அப்படி அந்த பேர் அந்த உருவம் எல்லாத்தையும் கொண்டிருக்கான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். தமருகந்தது எவ்வுருவம், தமர்னா அடியவர்கள், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. அந்த அடியவர்கள் எந்த உருவத்தை விரும்புகிறாளோ அந்த உருவத்தை பெருமாள் இருக்கிறான். தமருகந்தது எப்பேர் மற்ற பேரும் இல்லை. வேணுகோபாலன் வச்சா வேணுகோபாலன், வேணுகோபால கிருஷ்ணன் வச்சா சந்தான கிருஷ்ணன் வச்சா சந்தான கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன் வச்சா நவநீத கிருஷ்ணன், நவநீத நட்டன் சொன்னால் நவநீத நட்டன். இந்த மாதிரி கோதண்டபாணி அப்படின்னு கோதண்டராமர் அப்படின்னா கோதண்டராமர், வல்வில் ராமர் அப்படி வல்வில் ராமர். இந்த மாதிரி எந்த பேரை வச்சாலும் அவன் அப்படியே எடுத்துக்கிறான். தமருகந்தது பேர் மற்ற பேர், தமருகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து, தமர்கள் அடியவர்கள் எப்படி சிந்திச்சு அப்படியே அவனை இமையாது கண்கொட்டாது பார்க்குறாளோ அவ்வுருவமாழியானான், இமையாது இருப்பரே அவ்வண்ணமாழியானான். அப்படி பாகவதாள் அடியவர்கள் எப்படி நினைக்கிறாளோ அந்த வண்ணமாக உருவம் பேரு எல்லாம் அப்படியே ஆறான் அப்படின்னு இதுலேருந்து என்ன தெரியுது, ஆசிரித பரதந்திரனா பெருமாள் இருக்கான். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பெருமாள் எப்படி இருக்கான், ஆசிரித்த பாரதந்திரத்தை உடையவனாக இருக்கான். நம்மால் எண்ணி கூட பார்க்க முடியாது அவனுடைய பெருமை. எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆசிரித்தாள் இட்ட வழக்கா அப்படியே பரதந்திரனாக இருக்கான். இந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தில் என்ன பண்ணுறான், நாம் எப்போ திருவாராதனம் பண்ணுறோமோ அப்போ நாம் காத்தால் தூங்கி ஏந்து 8 மணிக்கு கௌசல்யா சுப்ரஜாராமான்னா சரின்றான். ஒரு நாளைக்கு சீக்கிரம் 4 மணிக்கே கௌசல்யா சுப்ரஜாராமான்னா இது பண்ணுறான். ஒரு நாளைக்கு ஆற்றுல யாரும் இல்லை, ஆழாக்கு சாதம் அம்சம் பண்ணால் அதையும் அம்சைகிறான். இன்றைக்கி ஆற்றுல பாகவதாலாம் சேவாவில் கோஷ்டிலாம் நடக்கிறது, 40 பேருக்கு பண்ணுறோம், 4 படி 5 படி பண்ணுறோன்னா 4 படி 5 படி மாத்திரம் இல்லை, அதுக்கு வியஞ்சனம் பக்ஷியம் அது இது எல்லாம் பண்ணுறோன்னா அத்தனையும் அம்சைகிறான். அது ஒரு நாளைக்கு ஆழாக்கு சாத்தோட வெறும் தயிரை மாத்திரம் அம்சைகிறான். எதை வேணாலும் பண்ணுறான். அப்படி பாரதந்திரத்தினுடைய எல்லையில் அவன் இருக்கான். அதனால் இந்த இடத்துல ஆசிரித பாரதந்திரத்தில் இருக்கிறதுனால அது மாத்திரம் இல்லை, இப்படிலாம் திருவுருவம் கொண்டு அவன் எழுந்தருளிருக்கான அர்ச்சாவதாரம். அதை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லும்படியான ரீதியில் இவன் அப்படியே இவன் எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறானோ, இவன் பெரிய மாலையை சாத்தி நன்னா அழகு பார்த்தான்னா அப்படி இது பண்ணுறான், பட்டாடையை சாத்தி அழகு பார்த்தான்னா அப்படி பண்ணுறான், பால் தயிர்லாம் திருமஞ்சனம் பண்ணான்னா அதையும் ஏற்றுக்கிறான், சாதாரண திருமஞ்சனம் பண்ணால் அதையும் ஏற்றுக்கிறான். அதனால் இவன் என்ன பண்ணுறான்,
இப்படி எளிமையாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்த்து இவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. திருமஞ்சனம் நினைச்சே அப்படி அழகாக இருக்கான், வெறும் வஸ்திரம் சாச்சே அப்படி அழகாக இருக்கான், அதுக்கு மேலே திருவாவரணம் சாத்தினா அப்படி அழகாக இருக்கான், இப்படின்னு மாலை சாத்தினா அதுக்கு அப்படி ஒரு அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை தவிர வேற ஒன்றுத்தையுமே காணாது. ஏன்னா இவன் இடத்துல தானே நம்ம இந்திரியங்கள்லாம் இந்த உயர்ந்த விஷயத்தில் செலுத்தி தாழ்ந்த விஷயத்தில் பட்டி புகாதபடி பண்ணணும் தானே உத்தரகிருத்தத்தில். அதனால் நாம் இப்படி என்ன அர்ச்சாவதாரத்தில் வச்சுட்டு என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்ற ரீதியில் நாம் அவனுக்கு அவனோட நம்முடைய இந்திரியங்கள்லாம் செலவு பண்ணி நல்வழியாக நம்ம இந்திரியத்தை செலுத்தி உத்தரகிருத்தியத்தை நன்னா பண்ணணும். மேலும் இந்த அர்ச்சாவதாரத்தை இப்படி இருக்கிற எம்பெருமானை எப்படி நாம் சேவிக்கணும், அவனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும், என மாதிரி இவ்வளவு உயர்ந்தவனுக்கு நாம் இவ்வளோ தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய நாம் எப்படி கைங்கரியம் பண்ணணும். தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்தது உருவம் அவ்வுருவம் தானேலாம் சொல்லியிருக்குது. சரி, அப்படிப்பட்டவனை நாம் எப்படி இது பண்ணணும். அதாவது இப்போது ஒருத்தர் இருக்கான்னா அவளுடைய போஸ்ட்டை தெரிஞ்சுட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மரியாதை கொடுப்போம். அவர் பெரிய மினிஸ்டர், ஒரு ஊருக்கு ஒரு ஊரில் எல்லாரும் மனு கொடுக்கலாம், தங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார்னா அதனால் எல்லாரும் அவர்கிட்ட போகிறதுனால உடனே நாம் சாதாரண சமயத்தில் கூட அவர் போய் பக்கத்தில் உட்கார்றதா, சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சேரை இழுத்துன்னு போட்டு போய் உட்காரலாமா? மனு கொடுக்க வச்சே அவர் தூரம் எல்லாரும் க்யூவில் நின்று அவரை கொடுக்குறார், எல்லாரோடையும் அவர் கை கொடுக்குறார், மனு வாங்குகிறார், விசாரிக்கிறார், ஆறுதல் சொல்கிறார், தட்டி கொடுக்குறார். அப்படின்றதுனால உடனே நான் வாங்க சார் அப்படின்னு கை கொடுக்கலாமா? இல்லை சேரை இழுத்து போட்டுன்னு உட்காரலாமா? அது எப்படி இப்படி பெருமாள் இருக்கானே, இந்த பெருமாளுக்கு நாம் எப்படி திருவாராதனாதிகள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே நமः. ஆதிவம்சோபாதீனதிவர்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.